இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், ஏன் இப்படி பண்ற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்டா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற? அந்த பிரச்சனை தான் அன்னைக்கே பேசி எல்லாம் முடிச்சிட்டோம்ல. பேசி முடிச்சாலும் ஒரு சில டிசிப்ளினை நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்கல, அதை நான் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். இல்லைனா அது மறுபடியும் தப்பா போகும், மறுபடியும் பிரச்சனை வரும். என்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் அவாய்ட் பண்றேன். அதுல உனக்கு என்னடா கஷ்டம்? என்னைய கெட்டவனாக்கணும்னு முடிவு பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்ல ராகவா. ஏய் மாறா, விடு மாறா, எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? விடு மாமா, வாங்க சாப்பிடலாம். மாமா வாங்கல வாங்க. அவன் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு பேச்ச விட்டு வா சாப்பிடலாங்கற. இதெல்லாம் சூட்டோட சூடா பேசி முடிக்கணும். நீ வா சாப்பிடு வா. டேய் நில்லு. எனக்கு பதில சொல்லிட்டு அப்புறமா சாப்பிட போ. இங்க பாரு, உன்கிட்ட நான் சண்டை போடுறதுக்குலாம் வரல. அதுக்கு நான் ஆளும் இல்ல, எனக்கு மூடும் இல்ல. பேசாம போயிரு, எனக்கு பசிக்குது. இப்ப நீ எதுக்கு என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? என்ன ஒன்னா இருக்கிறது பிடிக்கலையோ, பிரச்சனை பண்ணி கலைஞ்சு போயிடலாம் நினைக்கிறியா? ஏய், உன்கிட்ட எகிறதுக்கு நான் யாரா? இந்த பார், என்னால இந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் வராது சார். நீங்க தான் இந்த குடும்பத்தையே கட்டி காப்பாத்துற ஒற்றுமை வீரன். நான் உங்க கடையில வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி தான். நீங்க டெலிவரி பண்ணிட்டு வர சொன்னீங்க, நான் டெலிவரி பண்ணிட்டு வரேன், அவ்வளவுதான். வேற ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, நான் செய்யறேன். மாறா, மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம், விடு. புரியுதுடா, நல்லா புரியுது. உன்னை டெலிவரிக்கு அனுப்புனது உனக்கு பிடிக்கல, அதான் இப்படி எல்லாம் பேசுறல்ல. அது அப்பவே சொல்லி தொலைய வேண்டியதானே, வேற ஆள் அனுப்பியிருப்பனே. இந்த முதலாளி பேச்செல்லாம் கடையோட விட்டுரு. இங்க வந்து இந்த வேலையெல்லாம் வேணாம். நீ ஒரு வேலை சொன்ன, அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். மேற்கொண்டு என்ன பேசுற வேலை வச்சுக்காத, அது உனக்கு ரைட்ஸ் இல்ல. ரைட்ஸ் இல்லையா? டேய், நான் உன் தம்பிடா. அத நீ தான் சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? உனக்கு என்னடா? இது ஒண்ணு உன் கடை இல்ல, நீ என்ன அதிகாரம் பண்றதுக்கு. மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது வீடு, இங்க எல்லாருக்கும் சரிசமமான உரிமை இருக்கு. சும்மா அமைதியா இரு. எது பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு உன் கடைக்கு வருவேன்ல, அங்க வச்சு பேசு. இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்க விடு, என்னால முடியல. ராகவா,